ஜிஆர்டி பக்கத்துலேயே தேனி ஆனந்தம். இங்கே வந்துன்னா என்பிஆர் ஜுவல்லர். இங்கே வந்து மாருதி ஒன்று இருக்குங்க. பாட்டம் மாருதி. இது பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ்எல்ஸு. நமக்கு பல்லு ஓட்டினா ஆதித்ய பாலாஜி. இவங்க தான் மேம், தேவி மேம். நல்லா பார்ப்பாங்க. நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரூட் கெனால் பண்ணேன். இப்போ மறுபடியும் அதுக்கு பக்கத்து பல்லு ரூட் கெனால் பண்ணுறக்காக வந்திருக்கேன். நல்லா பார்ப்பாங்க. நல்ல மேம், நல்ல டைப்பு. அதாவது தெளிவாக வேலை பார்ப்பாங்க கைஸ். எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல. பொறுமையாக நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து நல்லா பார்ப்பாங்க. நான் வந்து ப்ரமோஷன் நினச்சிடாதீங்க. நான் சேனல் ஆரம்பித்து 2 நாள் தான் ஆகுது, உங்களுக்கே தெரியும். பெஸ்ட்டை கொடுப்பாங்க நமக்கு வந்து பல்லு வலி வராமல். ஏன்னா 6 வருஷம் ஆகுது. 2019, 20 காலகட்டத்தில் நான் வந்தேன். இது கூட வச்சுங்க. 21, 22, 23, 24, 25, 26 6 வருஷம் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இங்கே ஹார்ட் இல்லை வரேன். மின்னல் வெட்டது பாருங்கள். யூனிவர்ஸ் சொல்லுது. இங்கே இருக்கு. இதே பற்றி சொல்கிறேன். நல்லா பார்ப்பாங்க மேம். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வாங்க. லொக்கேஷன் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, தேனிக்கு வாங்க. தேனி ஆனந்தம் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் சில்க்ஸ். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் ராக்கா வெள்ளி மாலைகள், தேனி சன் பேக் ஷோரூம். அதுக்கு பார்த்தா பாட்டம் இருக்கா. கரெக்டாக இங்கே கூட காமராஜர் டாக்டர் இருப்பார் கைஸ். இந்த மரத்துக்கெல்லாம் காமராஜர் டாக்டர் அவர் இருக்கார். அதை விட்டால் கிருஷ்ணா டெக். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா நேரு சிலை. அங்கே எவரெஸ்ட் இருக்கா லெஃப்ட் சைடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி இருக்கும். இது வந்து மெயின். ஏன்னா கடைகள் மாறலாம், பட் வந்து தலைவர்கள் மாற மாட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக இது வந்து மதுரை ரோடு கைஸ். புது பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. சிம்பிளாக சொல்லணும்னா இது பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. அதுக்கு வெளியே தான் இது இருக்குது. இதான் இருக்கா ஆதித்ய பாலாஜி பல் மருத்துவமனை. டாக்டர் எஸ், அதாவது டாக்டர் எஸ் தேவி, பிடிஎஸ் எம்டிஎஸ் பல் மற்றும் வாய் நோய் சிறப்பு மருத்துவர். நம்பர் 733 கணேஷ் டவர், அகிலா ஜுவல்லரி அருகில், மதுரை ரோடு. மொபைல் நம்பர் பார்த்துங்க 9443997970. ஓகேவா கைஸ், பார்த்துக்கிட்டிங்களா? அவ்வளோதான். இப்போயும் நீங்கள் சொல்லலாம் காசு வாங்கிட்டுன்னு. சத்தியமாக சொல்கிறேன் கைஸ், மனசாட்சி பற்றி சொல்கிறேன். பல்லு ஒட்டியிருக்காங்க, பல்ல காட்ட முடியாது, இருந்தாலும் காட்டுறேன்.